சென்னை மற்றும் ஆந்திர கடல் பகுதியில் நிலவும் பதட்டமான சூழ்நிலையை கருத்தில் கொண்டு புதுச்சேரி காரைக்கால் மீனவர்களுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என மீன்வளத்துறை சார்பாக அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. புதுச்சேரி மாநிலத்தைச் சேர்ந்த மீன்பிடி விசைப்படகுகள் மூலம் மீனவர்கள் சமீபத்தில் சென்னை காசிமேடு பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது காசிமேடு மீனவர்கள் சிறைபிடிக்கப்பட்டு இரு மாநில அதிகாரியின் பேச்சுவார்த்தைக்கு பின்னர் விடுவிக்கப்பட்டனர். இந்நிலையில் மீன்வளத்துறை சார்பில் மீன்வளத்துறை இயக்குநர் இஸ்மாயில் தலைமையில் மீனவர் சங்க நிர்வாகிகளுடன் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் சென்னை மற்றும் ஆந்திர கடல் பகுதியில் நிலவும் பதட்டமான சூழ்நிலையை கருத்தில் கொண்டு புதுச்சேரி காரைக்கால் பகுதியைச் சேர்ந்த அனைத்து மீனவர்களும் அப்பகுதிகளுக்கு மீன் பிடிக்க செல்ல வேண்டாம் என புதுச்சேரி அரசு மீன்வளத்துறை அறிவுறுத்தியுள்ளார்கள். மின் கட்டண உயர்வை கண்டித்து பாஜக சார்பில் போராட்டம் நடத்தப்படும் என்று மாநில பொதுச் செயலாளர் ராமா ஸ்ரீனிவாசன் தெரிவித்துள்ளார். சேலம் மாவட்டத்தில் கடந்த 2013ஆம் ஆண்டு படுகொலை செய்யப்பட்டு இருந்த முன்னாள் மாநில பொது செயலாளராக இருந்த ஆடிட்டர் ரமேஷிற்கு 11ஆம் ஆண்டு நினைவஞ்சலி கூட்டம் சேலத்தில் இன்று நடைபெற்றது. இதில் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் ராம ஸ்ரீனிவாசன் தலைமையில் பாரதிய ஜனதா கட்சியின் உறுப்பினர்கள் மற்றும் கட்சி தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டனர். இதில் ஆடிட்டர் ரமேஷ் உருவப்படத்திற்கு பாரதிய ஜனதா கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் ராம ஸ்ரீனிவாசன், மாநில துணைத் தலைவர் KP ராமலிங்கம் மற்றும் கட்சியின் நிர்வாகிகள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இதனையடுத்து பாரதிய ஜனதா கட்சி மாநில பொதுச் செயலாளர் ராம ஸ்ரீனிவாசன் செய்தியாளர்களிடம் சந்தித்து பேசிய பொழுது தமிழகத்தில் மின் கட்டண உயர்வை கண்டித்து பாஜக சார்பில் போராட்டம் நடத்தப்படும் என்று செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். சார், எடப்பாடி அவர்கள் ஆட்சியில தமிழ்நாட்டினுடைய கடன் 5 லட்சம் கோடி இருக்குன்னு ஸ்டாலின் பேசினாரு. திமுகவோட தேர்தல் அறிக்கை பாருங்க, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகன் பேர்லையும் 1.25 லட்சம் ரூபாய் கடன் இருக்கு. 1,25,000 ரூபாய் கடன் வச்சிருக்காரு எடப்பாடின்னு திமுகவோட தேர்தல் அறிக்கையில இருக்கு. இந்த கடன்ல இருந்து தமிழ்நாட்டை மீட்போம்னு இருக்கு. இப்ப இவங்க ஆட்சிக்கு 3 வருஷத்துல 8.5 லட்சம் கோடி கடன் இருக்கு. 1.25 லட்சம் ரூபாயில இருந்து இப்போ 1,65,000 ரூபாய் கடன் மாறி இருக்கு. 1.80 மாறும்ன்றாங்க மக்கள் தொகை கூடுனதுக்கு ஏற்ற அளவுக்கு. இது என்ன ஆட்சி? அப்ப இவ்வளவு கடன் சுமை ஒரு மாநில அரசு மேல ஏற ஏற அவங்க இயற்கையில எங்கே சார் வருவாங்க? மின் கட்டணத்தை உயர்த்துவாங்க, பேருந்து கட்டணத்தை உயர்த்துவாங்க, வீட்டு வரியை கூட்டுவாங்க, இப்போ வரி டாஸ்மாக்ல டாக்ஸை கூட்டுவாங்க, வேட்டை கூட்டுவாங்க. அப்படி எங்கெங்கெல்லாம் வரி வருவாயை கூட்ட முடியுமோ கூட்டித்தான் ஆகணும். படூர் அருகே நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவேற்றிய ஊராட்சி மன்ற தலைவருக்கு பொதுமக்கள் நன்றி தெரிவித்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் படூர் ஊராட்சி வள்ளலார் தெருவில் சாலைகள் குண்டும் குழியுமாக அவசர தேவைக்கு கூட ஆம்புலன்ஸ் செல்ல முடியாத நிலையில் இருந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து அப்பகுதி மக்கள் நீண்ட நாட்களாக படூர் ஊராட்சி மன்ற தலைவர் தாரா சுதாகரிடம் கோரிக்கை வைத்து வந்தனர். இதனையடுத்து அப்பகுதி மக்களின் கோரிக்கையை ஏற்று ஊரக வளர்ச்சி உள்ளாட்சி நிதியில் இருந்து 9 லட்சம் ரூபாய் மதிப்பில் புதிய சிமெண்ட் சாலை அமைக்க முடிவு செய்து அதற்கான பூமி பூஜை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து சாலை அமைக்க வேலைப்பாடுகள் நடைபெற்று வந்த நிலையில் அதற்கான பணி முடிந்து புதிய 2 சிமெண்ட் சாலையினை ரிப்பன் வெட்டி பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு ஒப்படைத்தனர். இதனையடுத்து நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவேற்றிய ஊராட்சி மன்ற தலைவருக்கு அப்பகுதி மக்கள் நன்றி தெரிவித்துள்ளனர். கீழ்பெண்ணாத்தூர் அருகே சோதனை சாவடியை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பயன்பாட்டிற்கு ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கு ஏற்றி திறந்து வைத்தார். திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் எல்லை பகுதியான நெடுங்காம்பூண்டி பகுதியில் சோதனை சாவடி சுமார் 2 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கட்டிடம் மற்றும் கண்காணிப்பு கேமரா உள்ளிட்டவைகளை பயன்பாட்டிற்கு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கார்த்திகேயன் ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கு ஏற்றி பாதுகாப்பாளர் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் திருவண்ணாமலை நகர கோட்ட காவல் துணை கண்காணிப்பாளர் ரவிச்சந்திரன், காவல் ஆய்வாளர் மங்கேற்கர்சி, உதவி ஆய்வாளர் பிரபு, சிறப்பு உதவி ஆய்வாளர் வேலு மற்றும் பேரூராட்சி தலைவர் சரவணன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். பெரியபாளையம் அருகே ஆடி வெள்ளியை முன்னிட்டு பவானி அம்மன் ஆலயத்தில் திரளான பக்தர்கள் பொங்கல் வைத்தும் நேர்த்திக்கடனை செலுத்தியும் வழிபாடு செய்தனர். திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையத்தில் அமைந்துள்ள அருள்மிகு பவானி அம்மன் கோயில் அமைந்துள்ளது.
இக்கோயிலில் அம்மனை வழிபட ஆடி மாதத்தில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து செல்வது வழக்கம். இதனைத் தொடர்ந்து ஆடி மாதம் முதல் வாரம் தொடங்கிய நிலையில் இன்று ஆடி வெள்ளியை முன்னிட்டு பெரியபாளையம் பவானி அம்மன் ஆலயத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு பொங்கல் வைத்தும் நேர்த்திக்கடனை செலுத்தியும் சுவாமி தரிசனம் செய்தனர். இங்கு திருவள்ளூர், சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் வந்தடைந்து சுவாமி தரிசனம் செய்தனர். ஆடி முதல் வெள்ளியான இன்று சங்கரன் கோவில் சங்கரநாராயண சுவாமி திருக்கோவிலில் ஆடி தபசு திருவிழா தேரோட்டம் களை கட்டியது. தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அருள்மிகு ஸ்ரீ சங்கரநாராயண சுவாமி சமேத கோமதி அம்பாள் திருக்கோவிலில் ஆடி தபசு திருவிழாவை முன்னிட்டு திருத்தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. தேர் விழாவை ஒட்டி கோமதி அம்பாள் திருத்தேரில் வீற்றிருக்க 4 ரத வீதிகளிலும் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். மேலும் பஞ்சவாத்தியங்கள் இசைக்க தேர் திருவிழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் கமல் கிஷோர், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சுரேஷ்குமார், வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன், தென்காசி நாடாளுமன்ற உறுப்பினர் ராணி ஸ்ரீகுமார், சட்டமன்ற உறுப்பினர் வழக்கறிஞர் ராஜா, ராஜபாளையம் சட்டமன்ற உறுப்பினர் தங்கபாண்டியன் ஆகியோர் கலந்து கொண்டு தேரை வடம்பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் மேற்கொண்டனர். கீழ்ப்பாடி அரசு மேல்நிலைப் பள்ளியில் ரூபாய் 1 கோடியே 15 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட வகுப்பறை கட்டிடங்கள் திறப்பு விழா நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷவந்தியம் தொகுதிக்குட்பட்ட கீழ்ப்பாடி கிராமத்தில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் நபார்டு திட்டத்தின் கீழ் ரூபாய் 1 கோடியே 15 லட்சம் மதிப்பீட்டில் புதிதாக வகுப்பறை கட்டிடங்கள் கட்டி முடிக்கப்பட்டது. இதை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் காணொலி வாயிலாக திறந்து வைத்தார். அதைத் தொடர்ந்து இன்று ரிஷவந்தியம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வசந்தம் கார்த்திகேயன் குத்துவிளக்கேற்றி பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தார். தொடர்ந்து மாணவ மாணவிகளுக்கு இனிப்புகள் வழங்கினார். இந்த நிகழ்வில் ஒன்றிய பெருந்தலைவர் வடிவுக்கரசி சுவாமி சுப்பிரமணியன், மாவட்ட கழக துணை செயலாளர் அண்ணாதுரை மற்றும் அரசு அதிகாரிகள், பள்ளி மாணவ மாணவியர்கள் திரளாக கலந்து கொண்டனர். சென்னை பூந்தமல்லி அடுத்த மேப்பூர் தாங்கலில் அமைந்துள்ள புகழ்பெற்ற கங்கையம்மன் ஆலயத்தில் பால்குடம் எடுக்கும் விழா நடைபெற்றது. 100க்கும் மேற்பட்ட பெண்கள் மற்றும் ஆண்கள் பால்குடம் எடுத்து சுமார் 3 கிலோமீட்டர் கங்கையம்மனை ஊர்வலமாக அழைத்து வந்தனர். மேளதாளங்கள் முழங்க பெண்கள் சாமியாடியபடியே ஊர்வலமாக அழைத்து வரப்பட்டது பக்தர்களை பரவசமடைய செய்தது. குழந்தை வரம், திருமண வரம் ஆகியவை இந்த அம்மனை வழிபட்டால் உறுதியாக கிடைக்கும் என்பது கிராம மக்களின் நம்பிக்கையாக உள்ளது. பழங்கால நாணயங்கள், அஞ்சல் தலைகள், பணத்தாள்கள் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் நாணயங்கள் கண்காட்சி இன்று தொடங்கியது. நாமக்கல் திருச்செங்கோடு சாலையில் உள்ள சுப்புலட்சுமி திருமண மண்டபத்தில் இன்று முதல் அடுத்து 3 நாட்கள் தொடர்ந்து நடைபெறும் இந்த விழிப்புணர்வு கண்காட்சியில் அரிய வகை நாணயங்கள், சேரன், சோழன், பாண்டியன், முகலாய மன்னர்கள் காலத்து நாணயங்கள், செம்பு மற்றும் தங்க நாணயங்களும் இடம்பெற்றுள்ளன. இந்த பழங்கால நாணயங்கள் கண்காட்சியை பொதுமக்கள் ஆர்வத்துடன் கண்டு செல்கின்றனர். நாமக்கல்ல ஜூலை மாதம் 19, 20, 21 ஆகிய தேதிகளில் திருச்செங்கோடு ரோட்டில் இருக்கிற சுப்புலட்சுமி மகாலில் பழங்கால நாணயங்கள், கலைப்பொருட்கள், தபால் தலைகள், அஞ்சல் தலைகள் போன்ற இன்னும் பல அரிய வகை நாணயங்களில் பார்வைக்கு விற்பனைக்கு வச்சுருக்கோம், காட்சிக்கு வச்சுருக்கோம். இது முழுக்க முழுக்க விழிப்புணர்வு கண்காட்சியாக பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ இருக்கிற தலைமுறைகள் பார்த்திங்கன்னா இந்த இணையதளங்களில் உள்ள போலியான தகவலை நம்பிட்டு ஏமாந்துட்டு மன உளைச்சலுக்கு ஆளாயிடுறாங்க. அது முற்றிலும் பொய் என்பதற்காகவே இந்த மாதிரி நாங்கள் விழிப்புணர்வு நாணய கண்காட்சி நடத்தி கொண்டிருக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா பள்ளி மாணவ மாணவிகள், பொதுமக்கள், நாணய ஆர்வலர்கள் அனைவரும் பயன்படுற மாதிரி கேட்டுக்கொள்கிறோம். இப்படிக்கு ரியாஸ். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி நகராட்சி அலுவலக வளாகத்தில் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் திட்டத்தின் கீழ் புதிய வீடு கட்டுவதற்கான அனுமதி சான்றுகளை பயனாளிகளுக்கு வழங்கும் நிகழ்ச்சி நகர்மன்ற தலைவர் ஜலால் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட ஆரணி நாடாளுமன்ற உறுப்பினர் MS தரணிவேந்தன், சட்டமன்ற உறுப்பினர் S அம்பேத்குமார் ஆகியோர் 19 பயனாளிகளுக்கு வீடு கட்ட அனுமதி சான்றுகளை வழங்கினர்.
முல்லை பெரியாறு அணையின் பராமரிப்பு பணிகள் குறித்து மத்திய நீர்வள துணை கண்காணிப்பு குழுவினர் இன்று ஆய்வு செய்து வருகின்றனர். முல்லை பெரியாறு அணையில் பருவ காலங்களின் போது ஏற்படும் மாற்றங்களை கண்காணித்து பராமரிக்க 3 குழுவை உச்சநீதிமன்றம் நியமித்தது. அதனைத் தொடர்ந்து கடந்த மாதம் மத்திய குழு முல்லை பெரியாறு அணையை ஆய்வு செய்தது. இந்நிலையில் தற்போது கேரளாவில் பல்வேறு பகுதிகளிலும் முல்லை பெரியாறு அணை நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் தற்போது அணையின் நீர்மட்டம் 127.05 அடியாக உள்ள நிலையில் நீர்வரத்து அணைக்கு 3960 கன அடியாக உள்ளது. பருவமழை பெய்து வருவதன் காரணமாகவும் இன்று மத்திய நீர்வள துணை கண்காணிப்பு குழு தலைவரான நீர்வள ஆணைய செயற்பொறியாளர் சதீஷ்குமார் தலைமையில் அணை பகுதியில் இன்று ஆய்வு செய்து வருகின்றனர். இதன் காரணமாக கேரள மாநிலம் குமளி அருகே உள்ள தேக்கடி படகு துறையில் இருந்து தமிழக கேரளா அதிகாரிகள் படகின் மூலமாக அணை பகுதிக்கு சென்று அங்கு இக்குழுவினர் பிரதான அணை, பேபி அணை, கேலரி பகுதி, மதகு பகுதி மற்றும் மழையின் அளவு, அணையின் நீர்வரத்து, நீர் வெளியேற்றம், மதகு பகுதியில் நீர்க்கசிவு ஆகியவை குறித்து ஆய்வு செய்ய உள்ளனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.